ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 6ல் இருக்கிற எக்ஸைஸ் 6.4ல் 4th சம்மும் 5th சம்மும் பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன 5th சம்மும் பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹைப்போட்டினஸ் சைடோட வேல்யூ 10 சென்டிமீட்டர் கொடுத்து, ஹைப்போட்டினஸ் சைடுங்கிறது இந்த சைடு, இதோட வேல்யூ 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட அக்யூட் ஆங்கிளோட வேல்யூ என்னென்னா 24 டிகிரி 24 டேஷ். அக்யூட் ஆங்கிள் எனக்கு இங்கே கிடைக்கும், அதோட வேல்யூ எனக்கு 24 டிகிரி 24 டேஷ்னு கொடுக்குறேன். இதுக்கு நான் நேம் எழுதிக்கிறேன், ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ எனக்கு ஆப்போசிட் வேணும்னா, ஆப்போசிட் எந்த ஃபார்முலாவில் எனக்கு இன்வால்வ் ஆகும்னா, சைன் தீட்டா ஃபார்முலாவில் தான் எனக்கு ஆப்போசிட் இன்வால்வ் ஆகும். அப்படின்னா நான் ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டினஸ்ங்கிறது ஃபார்முலா. அப்படின்னா சைன் ஆஃப் தீட்டாவுக்கு பதிலாக எனக்கு இங்கே என்ன இருக்குன்னா 24 டிகிரி 24 டேஷ். அதை எழுதிக்கிட்டேன்னா 24 டிகிரி 24 டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் இருக்கிற இடத்துல எனக்கு நேம் என்ன இருக்குன்னா ஏபி இருக்குது. நான் ஏபி டிவைடட் பை ஹைப்போட்டினஸோட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்காங்க, நான் எழுதிக்கிறேன். இப்போ நான் சைன் 24 டிகிரி 24 டேஷோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு நான் நேச்சுரல் சைன் டேப்லெட் காலத்தை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் நேச்சுரல் சைன் டேப்லெட் காலத்தில் 24 டிகிரி 24 டேஷ் கண்டுபிடிக்கணும். எனக்கு 24 டிகிரியில் எவ்வளோ, இந்த இடத்துல 24 டிகிரி இருக்குது, 24 டேஷ் எனக்கு இருக்குது. அதில் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 0.4131 கிடச்சிருக்கு. அதை நான் எழுதிக்கிறேன். 0.4131 is equal to AB divided by 100. இதை நான் அதாவது இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறத இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்படின்னா 0.4131 into 10 is equal to ABன்னுட்டு எனக்கு கிடைக்கும். அப்படின்னா AB is equal to ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 4.131ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. சென்டிமீட்டர் தான் இதோட யூனிட். அப்படின்னா ஏபியோட வேல்யூ எனக்கு 4.131 கிடச்சிருக்கு. அடுத்தது எனக்கு அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு காஸ் தீட்டாவில் அட்ஜசன்ட் கிடைக்கும். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டினஸ். அப்படின்னா தீட்டாவுக்கு பதிலாக நான் 24 டிகிரி 24 டேஷ் எழுதிக்கிறேன். எனக்கு அட்ஜசன்ட் என்னன்னு தெரியாது. அட்ஜசன்ட்டுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம்னா பிசி கொடுத்துருக்கோம், அதை எழுதிக்கிறேன். பிசி டிவைடட் பை ஹைப்போட்டினஸோட வேல்யூ 10. அப்படின்னா நான் இங்கே நேச்சுரல் கொசைனோட டேபிள் காலத்தில் காஸ் 24 டிகிரி 24 டேஷ் கண்டுபிடிக்கணும். 24 டிகிரி எனக்கு இங்கே இருக்குது. 24 டேஷில் எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 0.9107 இருக்குது. அதை நான் எழுதிக்கிறேன். 0.9107 ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை 10. டினாமினேட்டரில் இருக்கிற பிசியை நான் அங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப எனக்கு 0.9107 into 10 is equal to பிசின்னு கிடைக்கும். நான் பிசியோட வேல்யூ எனக்கு என்னென்னா 9.107 சென்டிமீட்டர்னு எனக்கு கிடச்சிருக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப. இங்கே ஏபிங்கிறது என்னென்னா ஒரு ட்ரையாங்கிளோடைய ஹைட்டு, அடுத்து பிசிங்கிறது என்னென்னா ஒரு ட்ரையாங்கிளோட பேஸ். அப்படின்னா எனக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலாவில் இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. அப்படின்னா எனக்கு 1/2 இன்ட்டு இங்கே பேஸ் என்னென்னா எனக்கு பிசி, அதனால் பிக்கு பதிலாக பிசின்னு போட்டேன். ஹைட் எனக்கு என்னென்னா ஏபி, அதனால் ஏபின்னு எழுதிட்டேன். ஈக்குவல் டு 1/2ஓட வேல்யூவை நான் 0.5 டெசிமல் எழுதிக்கிறேன். பிசி எனக்கு என்னென்னா 9.107 இன்ட்டு ஹைட்டு அதாவது ஏபி எனக்கு என்னென்னா 4.131. அப்படின்னா எனக்கு 4.131ன்னுட்டு எழுதிக்கிட்டேன். அப்படின்னா எனக்கு ஏரியா இஸ் ஈக்குவல் டு இது மூணையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 18.81 கிடச்சிருக்கு. இங்கே இருக்க யூனிட் எனக்கு சென்டிமீட்டர், ஏரியாங்கிறப்ப நான் ஸ்கொயர் போட்டுக்கணும். அப்படின்னா எனக்கு ஏரியா என்ன கிடச்சிருக்குன்னா 18.81 சென்டிமீட்டர் ஸ்கொயரும் கிடச்சிருக்கு. அடுத்தது 5th சம். அடுத்து 5th சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ஒரு வால் இருக்கிறத தான் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஒரு லேடர், அதாவது ஏணி கொஞ்சம் சாய்ச்சி வச்சுருக்காங்க அந்த வாலில். இதுக்கு இந்த ஏணிக்கும் வாலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எனக்கு இது. இப்போ நான் இந்த வாலோட எண்ட்ஸை நான் ஏபின்னுட்டு எடுத்துக்கிறேன். அடுத்தது லேடரோட இன்னொரு பாயிண்ட்டை சின்னு எடுத்துக்கிறேன். இப்போ வாலுக்கும் ஏணிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 மீட்டர்னுட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த லேடர், அதாவது அந்த ஏணியோட லென்த்து மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 மீட்டர்னுட்டு கொடுத்துருக்காங்க.
இதை வச்சு இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது தீட்டாவோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னுட்டு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அப்படி கன்சிடர் பண்ணோம்னா இந்த சைடில் இருக்கிறது எனக்கு ஹைப்போட்டினஸோட வேல்யூ, இந்த சைடில் இருக்கிறது எனக்கு அட்ஜசன்ட்டோட வேல்யூ. அட்ஜசன்ட் ஹைப்போட்டினஸ் ரெண்டுமே இன்வால்வ் ஆகுதுன்னா எனக்கு காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்னென்னா அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டினஸ். அப்படின்னா எனக்கு இங்கே அட்ஜசன்ட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 4. அப்படின்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 4. ஹைப்போட்டினஸோட வேல்யூ எனக்கு என்னென்னா 5. அப்படின்னா நான் இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணனா எனக்கு காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.8ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ கொசைன் டேபிள் வந்து நான் எடுக்கிறேன். கொசைன் டேபிள் வந்து நான் எடுத்தேன்னா இதில் 0.8 வந்து எங்கே வருதுங்கிறத நான் பார்க்க போகிறேன். 0.8 வந்து எனக்கு எங்கே இன்வால்வ் ஆக ஆரம்பிக்குதுன்னா 0.80 வர்ற மாதிரி பார்க்குறேன். பார்த்துக்கிட்டே வந்தோம்னா இங்கே 32 டிகிரியில் எனக்கு 80 ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு 8க்கு அப்புறம் ஃபுல்லாமே 0 வர்ற மாதிரி ட்ரை பண்ணணும். அப்படி எனக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா எனக்கு 48 டேஷில் வந்து எனக்கு அப்படி ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா நான் இங்கே என்ன எழுதிக்கிறேன்னா காஸ் ஆஃப் 36 டிகிரி 48 டேஷில் எனக்கு 0.8007 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு என்ன வேணும்னா 0.8000, அதாவது இங்கே பின்னாடி வந்து எத்தனை ஜீரோனாலும் போட்டுக்கலாம். எனக்கு இங்கே 7 இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த 7 மைனஸ் பண்ணோம்னா இந்த 36 டிகிரி இந்த இருக்குது 36 டிகிரி. இந்த 36 டிகிரியில் 7 மைனஸ் பண்ணால் இந்த இருக்குது 7 மைனஸ் பண்ணால் அது எந்த மீன் வேல்யூவில் வருதுன்னா 4ல் எனக்கு வருது. நான் இங்கே 4 டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0.0007 எனக்கு வந்துடும். காசை பொறுத்த வரைக்கும் நம்ம மைனஸ் தான் வந்து பண்ணுவோம். ஏன்னா இங்கே மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 0.0008.0 அப்படின்னா எனக்கு காஸ் 36 டிகிரி 52 டேஷில் தான் எனக்கு 0.8 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அப்போனா எனக்கு இந்த 0.8க்கு பதிலாக நான் காஸ் 36 டிகிரி 52 டேஷ்ன்னுட்டு போட்டுக்கிறேன். அப்படின்னா இந்த காசும் எனக்கு கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு 36 டிகிரி 52 டேஷ்ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்போனா இந்த வாலுக்கும் அதாவது இந்த வாலுக்கும் இந்த லேடருக்கும் இருக்கிற ஆங்கிள் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 36 டிகிரி 52 டேஷ்ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.